வைல் நீங்கள் வந்து ஃபுட் ஸ்டெப் வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வய ஆப் மூலியமாக நீங்கள் டவுன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஃபுட் ஸ்டெப்பை க்ளோஸ் பண்ணுறதும் வய ஆப் மூலியமாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் எஸ்யூவி டைப் ஆஃப் வெஹிக்கிள் வச்சிருக்கவங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும். இந்த ஆட்டோமேட்டட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபுட் ஸ்டெப் தான். ஹை கிராஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் லெவல், ஸோ இது நிறைய கஸ்டமருக்கு வந்து கேட்பாங்க. ஸோ கிளியரன்ஸ் லெவல் ஆல்ரெடி கம்மி தான். இதோட மேசிவ் சைஸ் ஆஃப் டோரோட எக்ஸ்பான்ஷன் இருக்கிறதுனால உள்ள கொஞ்சம் புல் அவுட் பண்ணி ஏறுறதுக்கு அது வயசானவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்ம ஒரு ஆட்டோமேட்டட் ஃபுட் ஸ்டெப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பிரீமியம் பிராண்ட்ல தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், which is a JCBL அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ பிராண்டை பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதோட ஃபுட் ஸ்டெப்போட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஃபுட் ஸ்டெப் வந்து ரெண்டு விதமாக ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று ஆட்டோமேட்டடா நீங்க டோர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது இது காமனாக நடக்கிற விஷயம். இந்த மாதிரி ஆப் கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். வைல் நீங்க வந்து ஃபுட் ஸ்டெப் வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வய ஆப் மூலியமாக நீங்க டவுன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஃபுட் ஸ்டெப்பை க்ளோஸ் பண்ணுறதும் வய ஆப் மூலியமாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டைப் ஆஃப் கலர் மோட்ஸ் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான ஆப் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து செவரல் மோட்ஸ் இருக்கு. ஸோ மோட்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதையும் வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஆப் கண்ட்ரோல் வந்து நிறைய வகையில வந்து யூஸ் ஆகும். லைக் நீங்க ஒரு ஹோட்டல்ல இருப்பீங்க, உங்க வண்டியோட பார்க்கிங் இருக்கும், ஸோ இமிடியேட்டா ஏறணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆப் ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாவே தேவைப்படும். ஹெவி லோட்ஸ் தாங்குற மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட் ஸ்டெப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்லா எப்படி பார்த்தாலுமே நல்லா ஹெவி கேஜ் தாங்கும். ஸோ அந்த மாதிரியான நல்லா ஹெவி லோடுமே தாங்குற மாதிரி இருக்கும். சைடோட ப்ரொஃபைல் வந்து எந்த வகையிலும் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ கிளியரன்ஸ் லெவல் ஆஸ் இட் இஸ் என்ன உங்களுக்கு கிளியரன்ஸ் மெயின்டைன் ஆகுதோ அதே கிளியரன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அப்டக்கிள்ஸ் இருக்கும்போதோ இல்லை வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போதோ உங்க வண்டியோட ப்ரொஃபைல் அடி வாங்குறதுக்கும் ஃபுட் ஸ்டெப் அடி வாங்குறதுக்கும் எந்த வகையிலும் சான்சஸ் கிடையாது. பின்னாடி ஃபியூச்சர்ல பேக்கப்ஸ் இருக்குமா அப்படின்ற கவலை இந்த பிராண்ட்ல வேண்டாம். இண்டிவிஜுவல் எவ்ரி பார்ட்ஸுமே சிங்கிளா நம்மளால வந்து மாத்திக்க முடியும். வித்தின் வாரண்டின் போது நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவுட் ஆஃப் வாரண்டின் போது உங்களுக்கு தனித்தனியா வந்து பார்ட்ஸுமே அவைலபிலிட்டி கிடைக்கும். நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் பிராண்ட்னே சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பிரீமியம் வெஹிக்கிள்ஸ்க்கும் போட முடியும். லைக் லாம்போகினி உருஸ்ல ஆரம்பிச்சு, லைக் ஹை கிராஸ்ல ஆரம்பிச்சு, லைக் ஃபார்ச்சுனர் XL6 அந்த மாதிரி எல்லா தர வண்டிகளுக்குமே வந்து நம்மளால இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து மாட்ட முடியும். ஸோ உங்க வண்டிக்கும் இந்த மாதிரியான பிரீமியம் வித் லைட்டோட வர மாதிரியான ஃபுட் ஸ்டெப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின பிரைஸ் டீடைல்ஸ் இல்லை என்கொயரிஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.